வணக்கம் மக்களே. பரோட்டா எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்? பரோட்டாவில் பல வெரைட்டி இருக்குல்ல, அதுவும் இப்போல்லாம் சொல்லவே தேவையில்லை. நம்ம இருந்தப்போலாம் வந்துட்டு வீச்சு பரோட்டா இருக்கும், நார்மல் பரோட்டா ஒன்று இருக்கும், கொத்து பரோட்டா ஒன்று இருக்கும், சிக்கன் கொத்து பரோட்டா. இப்போ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நூல் பரோட்டா, இலை பரோட்டா, அந்த பரோட்டா இந்த பரோட்டான்னு ஏகப்பட்ட பரோட்டா வந்துருச்சு. பட் இந்த பரோட்டாலாம் செய்யறதுக்கு ஒரு மாவு ஒன்று தேவைப்படும், அந்த மைதா மாவுங்கிறது. சரிங்களா? இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நாளை பின்ன பரோட்டா சாப்பிட்ற எவனும் பரோட்டா சாப்பிட்றது ஆசையே போயிடும். அந்த லெவலில் தான் இருக்குது. பாருங்கள், நான் கொத்து பரோட்டா வந்து நம்ம குருமாவெல்லாம் ஊற்றி இதெல்லாம் சாப்பிடுவோம். நம்ம மாஸ்டர் ஏற்கனவே வந்துட்டு அந்த கல்லை வந்து இப்படி விளக்கமாறு வச்சு தான் கூட்டுவாங்க. கேட்டால் விளக்கமாறத்தை வச்சு கூட்டுறதை நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் ஓகே, விளக்கமாறு தானே, அது அதுக்கு மட்டும் தானே யூஸ் பண்ணுற விளக்கமாறு, கக்கூஸ் விளக்கமாறு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருவோம். ஆனால் என் தலைவன் எப்படி பரோட்டா போகிறான்னு மட்டும் பாருங்கள். இதை பார்த்ததுக்கப்புறம் பரோட்டா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீ ஏன் கிங் மேக்கரு எல்லாமே அப்படி போட்டாங்க என் தலைவன் பரோட்டா. இங்கே பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். अभी देता हूँ।